மீண்டும் அதிமுகவிலே ஒன்றிணையும் ஓபிஎஸ் கிரீன் சிக்னல் காட்டிவிட்டாரா எடப்பாடி? நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி இருந்து கொண்டிருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே அதிமுகவை மாபெரும் வெற்றி கட்சியாக மாற்றுவதற்கு தினம் தினம் உழைத்துக் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது. அதே போல அதிமுகவில் இருந்து பிரிந்து போனவர்கள், தமிழக மக்களும் அதிமுக தொண்டர்கள் அனைவரும் அதிமுக ஒன்றிணையத்தான் ஆசைப்படுகிறார் என சொல்லிக்கொண்டு அதிமுகவிலே ஒன்றிணைவதற்குரிய வேலைப்பாடுகளை பார்க்கிறாங்க. அதிலும் குறிப்பாக ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் எப்படியாவது அதிமுகவிற்குள்ளே வந்துவிட வேண்டும். அதிமுகவிற்குள் வந்துவிட்டால் மட்டும்தான் எடப்பாடியை வெளியேற்ற முடியும், அதிமுகவை அடிமையாக்க முடியும், அதிமுகவுடைய தலைமையை கைப்பற்ற முடியும். இந்த மாதிரி வேலைப்பாடுகளை ஓபிஎஸ் மற்றும் சசிகலா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் மற்றும் டிடிவி சசிகலா போன்றவர்களுக்கு அதிமுகவை வெற்றி பெற வைப்பது நோக்கம் கிடையாது. எடப்பாடியை தோல்வி அடைய வைக்க வேண்டும், எடப்பாடியை தோற்கடிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் இவ்வளவு வேலைப்பாடுகளை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற தகவலாம் நம்ம அதிமுக தொண்டர்களாக அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுக ஒன்றிணைய போகிறது. எடப்பாடி பழனிசாமி கிரீன் சிக்னல் காட்டிவிட்டார் என ஒரு தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதில் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் வருகை என்பது புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழகத்தில் தினமும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் நிலையிலே சமீப காலமாக தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இந்த நிலையில் அதிமுகவில் நீக்கப்பட்ட செங்கோட்டையன் சமீபத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்திருந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய தலைவர்கள் பலரும் தமிழக வெற்றி கழகம் கட்சி இணைவதாக கூறியதாக ஒரு பதந்தியும் பரவி கொண்டுதான் இருக்கிறது. இப்படி நிலையில் அதிமுகவை எப்படியாவது மீட்டுக் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியில் எடப்பாடி பழனிசாமி இறங்கியிருக்கிறார். என் நிலையில் தென் மாவட்ட நிர்வாகிகள் பாஜக தலைமையும் கொடுத்த அழுத்தம் காரணமாக ஓபிஎஸ்ஐ மீண்டும் அதிமுகவில் சேர்க்க இபிஎஸ் தற்போது உத்தரவுகள் தெரிவித்து, அதாவது ஓகே அப்படிங்கிற தகவல் தெரிவித்திருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் தனது தலைமையை எதிர்பார்ப்பதாக ஓபிஎஸ் அறிவிக்க வேண்டும் என்ற கண்டிஷனையும் போட்டிருக்கிறாராம். அதாவது எதையுமே எதிர்பார்க்காமல் தனது தலைமையை எதிர்பார்ப்பதாக ஓபிஎஸ் அறிவிக்க வேண்டும் என கண்டிஷன் போட்டிருக்கிறாராம். அதே போல டிடிவி தினகரனை சேர்க்கவோ முடியாது என கூறிவிட்டாராம். நேற்று பாஜக மாநில தலைவர் நாகேந்திரன் சமீபத்திலே எடப்பாடி பழனிசாமி சந்திப்பின் போது இது பற்றின ஆலோசனை என்பது நடத்தப்பட்டதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஓபிஎஸ் அதிமுகவிலே இணைந்தாலும் அதிமுகவில் கிடையாது, அதிமுக கூட்டணியில் இணைந்தாலும் எடப்பாடி பழனிசாமி தான் தலைவராக இருப்பார், எடப்பாடி எந்த தொகுதியை காட்டுகிறாரோ அந்த தொகுதியில் தான் ஓபிஎஸ் போட்டியிட வேண்டும் என பல நிபந்தனைகள் என்பது அதிமுகவின் சார்பாக விதிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, திமுகவிலே எத்தனை பெரிய விஷயம் நடந்தாலும் வெளியே வரவே வராது. ஆனால் அதிமுகவிலே சின்ன ஒரு தகவல் நடந்தாலும், சின்ன ஒரு பிரச்சனை என்றாலும் ஊதி பெரிதாக்குவதற்கு நிறைய நபர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னே கூட சொல்லு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.